வணக்கம். TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபைனலி நம்மளுக்கு மேக்ரோ லென்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஐஃபோனுக்கான மேக்ரோ லென்ஸ் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். உங்களுக்கு ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லென்ஸ் ஃபைனலி எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது ஒரு 3 நாள் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லென்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த லென்ஸை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, அண்ட் இந்த லென்ஸோட விலை என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான அன்பாக்சிங் ஃபுட்டேஜ் நான் எடுத்தது இருக்குது. அதை ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப சின்னதான அன்பாக்சிங்னா, ஏன்னா இந்த லென்ஸை பற்றி பேச வேண்டிய எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. ஸோ சின்ன அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ், இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ நம்ம ரிவ்யூக்கு போயிடலாம். ஸோ ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த லென்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 500 rupees உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. அண்ட் 2 லென்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் ஒன்று, இது மட்டும் இல்லாமல் மேக்ரோ லென்ஸ் நம்மளுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. 2 லென்ஸ் மொத்தமாக உங்களுக்கு ஒரு டோட்டலாக இதில் வரும். அண்ட் இந்த 2 லென்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராக தான் கிடைக்கும். தனித்தனியாக நீங்கள் வாங்க முடியாது. ஒரே ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 500 rupeesக்கு 2 லென்ஸ் அப்படிங்கிறது ஓகே தான். அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸை கவர் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த லென்ஸ் நிறைய பேர் வாங்குறதுக்கான மெயின் ரீசனே மேக்ரோக்காக தான். நான் மெயினாக வாங்குறது மேக்ரோக்காக தான். இந்த அல்ட்ரா வைட் அப்படிங்கிறது ஃப்ரீயாக கிடைச்ச மாதிரி நான் நினச்சிக்கிறேன். மற்றபடி மெயினாக நான் மேக்ரோக்காக தான் இந்த ஒரு லென்ஸே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் மேக்ரோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ரோ லென்ஸ். ஸோ மேக்ரோ லென்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அல்ட்ரா வைட் போட்டு தான் மேக்ரோ ஷாட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மேக்ரோ லென்ஸ் தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் போட்டு நீங்கள் மேக்ரோ ஷாட் சூப்பராக எடுக்கலாம். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்களோட ஐஃபோன் எடுத்துக்கோங்க, ஆர் எனி அதர் ஃபோன், எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஐஃபோனாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் ஐஃபோன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வைட் ஆங்கிள் லென்ஸ், அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 லென்ஸ் நம்மளுக்கு பொதுவாக ஐஃபோனில் இருக்கும். ப்ரோ மாடல் எடுக்கிறீங்கன்னா 3 லென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த லென்ஸை வந்து எதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி லென்ஸ், அதாவது வைட் ஆங்கிள் லென்ஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வைட் ஆங்கிள் லென்ஸ் ஐஃபோனில் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா கீழே பாட்டமில் இருக்கிறது தான் வைட் ஆங்கிள் லென்ஸ், மேலே இருக்கிறது அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ நான் வைட் ஆங்கிள் லென்ஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அக்யூரேட்டாக அந்த கேமரா சென்டரில் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி கிளிப்பு மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் கிளிப்பு, பின்னாடி லென்ஸ் இருக்குது, தட்ஸ் இட். அந்த லென்ஸை வந்து நம்மளோட லென்ஸ் கூட அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கைஸ், இதுக்கப்புறம் வேலை ரொம்ப ஈஸி தான். உங்களோட ஐஃபோன் எடுத்துக்கங்க, கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே எல்லாமே பிளராக தான் வரும். பயந்துடாதீங்க. ஆக்சுவலாக அது பிளராக வரது பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸ்னால தான். நீங்கள் சப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்ஜெக்ட் ஃபோக்கஸில் வந்துடும். ஸோ பயப்பட தேவையில்லை. எல்லாமே பிளராக வருது, ஸோ இந்த லென்ஸை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படிலாம் யாரும் பண்ணிடாதீங்க. இது அப்படி தான் வரும். நீங்கள் கிட்ட கொண்டு போனோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆயிடும். அண்ட் ஓகே கேஸ், இப்போ இந்த லென்ஸை பற்றி பார்த்தோம்னா இந்த லென்ஸ் ஆக்சுவலாக வெயிட் ரொம்ப கம்மி தான். இந்த லென்ஸை போடுறதுனால உங்களோட ஐஃபோன் வெயிட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான். இப்போ நான் 13 மில்லியில் போட்டிருக்கேன். எனக்கு இந்த லென்ஸ் போட்ட மாதிரியே இல்லை. ரெகுலராக நான் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ லென்ஸ் போட்டனால எக்ஸ்ட்ரா வெயிட் எதுவும் நம்மளுக்கு பெருசாக வரல. அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துலேயுமே நீங்கள் போட முடியும். நான் இப்போ ஐஃபோனில் போட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக காமிக்கிறேன். மற்றபடி நீங்கள்
ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லையும் போடலாம். என்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் பெருசாக இல்லை, நம்ம சேனலில் ஐஃபோன்ஸ் தான் மேஜராக நம்ம கவர் பண்ணுறோம். அதனால நான் ஐஃபோனில் ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் கண்டிப்பாக போடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ இந்த லென்ஸில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸை நீங்களே பாருங்கள். ஸோ இமேஜஸ் எல்லாமே செம்ம ஷார்ப்பாக இருக்குங்க. சூப்பர் ஷார்ப்பான இமேஜ் உங்களுக்கு கிடைக்குது. மேக்ரோ உண்மையிலே இது வந்து ஒரு மேக்ரோ லென்ஸ் தான். உங்களால் நம்பவே முடியாது. இந்த லென்ஸ் போட்டோன்னே ரொம்ப கிட்ட உங்களோட ஐஃபோனை கொண்டு போய் உங்களால் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஆக்சுவலாக ஐஃபோன் பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டரில் வச்சு தான் உங்களால் கரெக்டாக ஃபோட்டோ எடுக்க முடியும். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் நீங்கள் 11 சென்டிமீட்டர் கிட்ட சப்ஜெக்டை வச்சுட்டு எடுக்கும் போது ஃபோக்கஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் கிட்ட கொண்டு போக ஃபுல்லாகவே பிளராக தான் வரும். உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. பட் இந்த மேக்ரோ லென்ஸை நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ ஐஃபோனுக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் இருந்தால் தான் ஒரு மேக்ரோ லென்ஸாகவே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 3 சென்டிமீட்டர் இருந்தால் தான் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்களை அந்த லென்ஸ் மூலமாக உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த லென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் கிட்ட கொண்டு போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அந்த வகையில் உங்களுக்கு உண்மையான மேக்ரோ ஷாட் கிடைக்கிது. உண்மையிலேயே நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சூப்பராக நீங்கள் கவர் பண்ணலாம். சின்ன சாக்லேட்டாக இருக்கட்டும், அல்லது நான் இப்போ எடுத்த சாம்பிள் இமேஜஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக இது மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கு சூப்பரான லென்ஸுங்க. அண்ட் பேசிக்காக இந்த மேக்ரோ லென்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மேக்ரோ லென்ஸ்லேயுமே உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ஃபோக்கஸ் ஆகக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா பிளராக இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோ லென்ஸில் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால நீங்கள் ஃபோக்கஸ் வந்து மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் மேக்ரோ லென்ஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். கொஞ்சம் அசனிங்கன்னா கூட அந்த ஃபோக்கஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த மேக்ரோ லென்ஸில் என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மைனஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. மற்றபடி இந்த லென்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஷாட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு லென்ஸ் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நீங்கள் இந்த லென்ஸில் எடுத்த ஃபோட்டோவோட கார்னரில் நீங்கள் எப்பயுமே பார்க்கணும். அந்த கார்னர் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி லென்ஸ். ஏன்னா பொதுவாக எக்ஸ்பென்சிவான லென்ஸ், நல்ல லென்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் அவ்வளோ சூப்பர் ஷார்ப்பாக உங்களுக்கு இருக்கும். பட் இந்த லென்ஸ் அப்படி இல்லை. பேக்ரவுண்ட் பிளராக இருந்தாலுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன ஷேக் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியுது. அந்த ஷேக் இருக்கிறனால இது வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுது இது வந்து சீப்பரான லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே இதை நீங்கள் கிராப் பண்ணி அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா அது தெரியாமல் உங்களால் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா யாருக்குமே தெரிய போகிறது இல்லை. ஏன்னா சூப்பரான ஷாட் தான் உங்களுக்கு இதுலேருந்து கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்ஸ் போட்டதுக்கு அப்புறமா பொதுவாக ஐஃபோனுடைய ஆட்டோ ஃபோக்கஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் இப்படி திருப்புறீங்கன்னா கேமரா டக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும். ஐஃபோனில் இருக்கக்கூடிய மெயினான ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா அதுதான். பட் இந்த லென்ஸ் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா எடுக்கலாம் சூப்பரான ஷாட்ஸ் எல்லாமே. பட் ஆட்டோ ஃபோக்கஸ் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ கேஸ் இப்போ நம்ம மேக்ரோ லென்ஸை பற்றி பார்த்துட்டோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச லென்ஸ். ஸோ அதாவது அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.45x சூப்பர் வைட் ஆங்கிள் லென்ஸ் இது. ஸோ இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் தனியாக போட்டு ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஆக்சுவலாக இந்த மேக்ரோ லென்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த மேக்ரோ லென்ஸ் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க, இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த மேக்ரோ லென்ஸ் இருந்தால் தான் இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மேக்ரோ லென்ஸோட இதை அட்டாச் பண்ணணும். இதை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவாக மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நார்மலாக இப்போ இந்த ஐஃபோனில் 13 மினியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த லென்ஸோட யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான். யூஸ் கேசஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா பில்ட்னா இருக்கக்கூடிய அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் ஐஃபோனில் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இருந்தாலுமே அது பிரைமரி கேமரா அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இந்த லென்ஸ் போட்டு நீங்கள் எடுக்கும்போது அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள், அதாவது பில்ட்னா இருக்கக்கூடிய அல்ட்ரா வைட் ஆங்கிளை விட இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸில் கிடைக்கக்கூடிய இமேஜஸ் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. அது ஃபர்ஸ்ட் விஷயம். லைட் அதிகமாக நம்மளுக்கு உள்ள வருது, நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ரெண்டாவது விஷயம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி மேக்ரோ லென்ஸுக்கு சொன்ன மாதிரி இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் போட்டாலுமே உங்களுக்கு சைடில் எட்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளராக தான் வருது. ஸோ அதனால் நீங்கள் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிராப் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா கிராப் பண்ணாமல் எனக்கு ஃபுல்லாக அந்த ஃபீல்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது நான் கிராப் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக அது அந்தளவுக்கு சரிப்பட்டு வராது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் இதை ஃப்ரீயாக கிடச்சது தான் பார்க்குறேன். ஏன்னா நான் மெயினாக வாங்குறது மேக்ரோக்காக தான். மேக்ரோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இன்கேஸ் உங்கள் ஃபோனில் இன்பில்ட்டாக அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இல்லை, அதாவது ஐஃபோன் எக்ஸ்ஆர் ஆர் எஸ்சி இந்த மாதிரி மாடல்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லென்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான இமேஜஸ் எல்லாமே உங்களால் எடுக்க முடியும் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணிங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த லென்ஸை போட்டதுக்கு அப்புறமா ஃபோன் ரொம்பவே வெயிட் ஆயிருங்க. மேக்ரோ லென்ஸ் போட்டப்ப அந்த வெயிட் சுத்தமாக தெரியல. பட் இந்த இவ்வளோ பெரிய லென்ஸை போட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கையில் எடுக்கும்போது அது கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் கண்டிப்பாக வைக்க முடியாது. நீங்கள் இப்படி தான் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ரோ லென்ஸை விட இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அது ஒரு சின்ன மைனஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், அதாவது ஃபோனில் இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய பிரைமரி லென்ஸில் நான் இந்த ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸை பிளேஸ் பண்ணேன். இதுவே ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸுக்கு மேலே இந்த லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்? சூப்பர்
சூப்பர் வைடாக கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்தது அங்கே நடக்கலை. ஒரு சர்க்கிளாக தான் நம்மளுக்கு வந்துச்சு. அதாவது ஆல்ரெடி அது வைடாக இருக்கிறதுனால இந்த லென்ஸை நான் போட்டதுக்கப்புறமா அது இன்னும் வைடாகி அந்த லென்ஸோட பாதி நம்மளுக்கு தெரியுது. ரவுண்டாக கொஞ்சம் பிளேஸ் மட்டும் தான் கவர் பண்ணுது. ஸோ அதனால் அதில் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த லென்ஸை வாங்குறீங்கன்னா வெறும் பிரைமரி கேமராவில் மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ண முடியும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வீடியோ எடுக்கிற மாதிரி இந்த மேக்ரோ லென்ஸை போட்டுட்டு கிட்ட போய் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். சூப்பரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். பட் அந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே 1080p தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாமே வேஸ்ட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா HD தான் நம்மளுக்கு. இந்த லென்ஸ் வந்து 4K உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால நீங்கள் 1080p வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா இது சூப்பரான லென்ஸ். 4K இந்த லென்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணாது. அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் அந்த லென்ஸுமே உங்களுக்கு அப்படி தான் 1080 தான் சப்போர்ட் பண்ணும். 4K சப்போர்ட் பண்ணாது. அண்ட் ஓகே கைஸ், ஃபைனலி இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த லென்ஸை நீங்கள் வாங்கலாமா வேணாமா? இந்த லென்ஸோட விலை பார்த்தீங்கன்னா 500 rupees. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லென்ஸுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, எனக்கு மேக்ரோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கணும். ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு பேஷனாகவே இருக்குது. எனக்குமே அந்த மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஒரு கனவு அது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி நிறைவேற்றிட்டேன் இந்த லென்ஸை யூஸ் பண்ணி. இந்த லென்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 500 rupees தான். பட் இது பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக 500 rupeesக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த லென்ஸ் ஓகே தான். நல்ல ஒரு பெஸ்ட் வேல்யூவாக தான் இருக்குது. 500 rupees நம்ம இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் கொடுத்துட்டாங்க இந்த லென்ஸை போட்டு வைக்கிறதுக்கு. அண்ட் இந்த ரெண்டு லென்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்மளுக்கு லென்ஸ் கேப் கொடுத்துருக்காங்க, லென்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த லென்ஸை எடுக்கலாம். நல்ல லென்ஸ் தான். ஓவரால் சொல்ல போனால் 500 rupeesக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஃபோனை வேற லெவலில் கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு லென்ஸ். ஸோ இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் iPhone 13 வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த லென்ஸை போட்டதுக்கப்புறம் 13 Proவாக மாறிடும். ஏன்னா 13 Proவில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ மோட் இருக்குது. பட் இதில் மேக்ரோ மோட் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த லென்ஸை மாட்டினீங்கன்னா நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோ எந்த ஐஃபோனில் வேணாலும் எடுக்க முடியும். அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த லென்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் அவ்வளோ ரொம்ப எக்ஸ்பென்சிவெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. வெறும் 500 rupees தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி லென்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் ஓகே கேஸ், மினிமம் லேத்தவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Wow.